ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எனக்கு வீடியோவில் இந்த மாதிரி பிஸ்தா ஷெல்ஸ் வச்சு தான் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக இருக்கும். இதுக்காக இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் கார்டு இருக்குல்ல, ஸோ அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு வேஸ்ட் இன்விடேஷன் கார்டோ இல்லை வேறு ஏதாவது அட்டை மாதிரி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இதோடைய ஒரு எண்டில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு எண்டை இது கூட ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். நம்மளுக்கு அப்போது இந்த மாதிரி கிடைக்கும். இப்போது இதில் ஒரு ஷெல்லாக ஒட்ட போகிறோம். ஸோ ஷெல் எடுத்து அதோடைய பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணியும் ஒட்டலாம். அப்படி இல்லைனா இந்த கார்டு மேலே ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷெல்லாக கூட எடுத்து ஒட்டிக்கலாம். ஸோ எது உங்களுக்கு ஈஸியோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்கள்கிட்ட வந்து ஃபெவிபாண்ட், ஃபெவிக்விக் இல்லை ஹார்ட் க்ளூ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப குயிக்காகவே ஒட்டி முடிச்சிடலாம். அப்படி இல்லைனா பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி ஒயிட் க்ளூவோ இல்லை ஃபெவிகாலை கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் ஒட்டலாம். பட் இது ரொம்ப கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி அதுக்கு க்ளூவை இந்த இதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவே ஒரு ஷெல்லாக ஒட்டிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கேப் இல்லாத மாதிரி ஒட்டிக்கலாம். கிட்ட இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த ரோ ஒட்டிட்டு அதுக்கப்புறமா கீழே ரோவில் வரும்போது 2 ஷெல்க்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஷெல் வர மாதிரி ஒட்டிக்கலாம். அப்போ தான் ஸ்பேஸ் அதிகமாக தெரியாமல் இருக்கும். இதே மாதிரி இது ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதே இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் ஏதாவது ஒரு சைட்லேருந்து இப்படி சென்டர் வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒட்ட போகிறோம் இந்த ஷேப்புக்கு. ஸோ இதுலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு எண்டில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு சைடை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா இதோடைய சென்டர் பாயிண்டில் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கலாம். ஒரு ஹோல் மாதிரி போட போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஏதாவது நீடில் வச்சு கூட ஹோல் மாதிரி போட்டுக்கலாம். இதுக்குள்ளே ஏதாவது த்ரெட்டோ இல்லை சாட்டன் ரிப்பனோ ஏதோ ஒன்று இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் இப்படி இங்கே நாட் போட்டுக்கலாம், வெளியில் வராமல் இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி அவ்வளோதான். இப்போ இதுலேயும் நம்ம வந்து ஷெல் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒட்டின மாதிரி இதுலேயும் வந்து அப்படியே கிட்ட ஒட்டிகிட்டே வந்துடலாம். இதே மாதிரி இது ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி இதுலேயும் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். இப்போது இதோட இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்படி ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு இது ஒரு குட்டி ஹட் மாதிரி தெரியும். ஸோ இது நல்லா செட் ஆகி ஒட்டட்டும். இப்போ இந்த ஹட்க்கு வந்து டோர் மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ பேப்பர் எடுத்துருக்கேன். ஒயிட் பேப்பரும் எடுத்துக்கலாம், இல்லை கலர் பேப்பர் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி ஒரு டோர் ஷேப் இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா ஹட், ஸோ அதில் வந்து ஒட்ட போகிறோம். அதுக்கப்புறமா இன்னொரு குட்டி பேப்பரில் இந்த மாதிரி ஸ்வீட் ஹோம்னு எழுதியிருக்கேன். ஸோ இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி அதில் ஒட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான். வேஸ்ட்டான பிஸ்தா ஷெல் வச்சு ஒரு க்யூட்டான ஹேங்கிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே ஹேங் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.